மறக்காம கச்சத்தீவை மீட் பண்ண சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒன்று, அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? எப்படி பண்றோம்? நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த பாரு, நெய்தல் படை நான் சொல்லும் போதெல்லாம் சிரிச்சான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் ஆஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். என்ன சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன். அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க. ஏன்